யூகே அவங்க இந்த ஈரான் கான்ஃப்ளிக்ட்ல எந்த பக்கம் நகருதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்களே. இந்த தவிப்பை இன்னும் அதிகரிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இப்ப நடந்திருக்கு. என்னன்னா, நெமட்டுல்லா ஷஷவானி அப்படின்ற 40 வயதான ஒருத்தர், அலிரெசா ஃபர்சாட்டி அப்படின்ற 22 வயதான ஒருத்தர். இந்த 2 பேரையும் ஈரான் இந்த மாசம் ஆரம்பத்துல தான் அரெஸ்ட் பண்ணி இருந்துச்சு. 2 பேரும் தூக்கிட்டாங்க. என்ன ஏதுன்னு கேட்குறப்ப, இல்லைங்க, அவங்க ஈரான்ல இருக்க முக்கியமான விஷயங்கள், முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்து, மிலிட்டரி இன்ஃப்ரா சார்ந்து வெளிநாடுகளுக்கு அங்க இருக்கிற இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ்க்கு மேட்டர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஸ்பை வேலை பார்க்குறாங்க, டவுட் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தான் 2 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. ஈரான்ல ஏற்கனவே பல பேரை அரெஸ்ட் பண்ணி மொசாடுக்கு வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மரண தண்டனை விதிச்சதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இந்த பட்டியல இந்த 2 பேரும் சேர்ந்துருக்காங்களா? யூகே செம ட்ரிகர் ஆயிடுச்சுங்க. யூகே என்ன பண்ணிடுச்சு, இந்த யூகேவுக்கான ஈரான் தூதர் இருக்கார்ல மௌசாவி, இவருக்கு சம்மன் இஷ்யூ பண்ணிட்டாங்க. என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க, சிட்டிசன்ஸை பாதுகாக்க நாங்கள் அவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் அசால்ட்டாக குற்றச்சாட்டு சொல்லி 2 பேர் தூக்கிட்டு இருக்கீங்க. ஒழுங்கு மரியாதையா என்ன நடக்குது ஏன் நடக்குதுன்னு சொல்லுங்க. அவங்க 2 பேர் சார்ந்து நாங்கள் ஈஸியெல்லாம் விட மாட்டோம், நாங்கள் இதில் ஃபுல் பிளஜாக கீழே இறங்கி வருவோன்ட்டு யூகே சொல்லியிருக்கு. கூப்பிட்டு பேசி இதை சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக பொறுப்பற்ற தன்மையை காட்டுதுங்க. ஈரான் எந்த அளவுக்கு பொறுப்பு இல்லாமல் இந்த கான்ஃப்ளிக்ட்டை கையாளுதுன்றதான் இதை காட்டுது. நீங்க அமைதிக்காக நாங்க ஓடிக்கிட்டு இருக்க விஷயம் இருக்குல்ல, இதெல்லாம் டீஸ்டெபிலைஸ் பண்ற மாதிரி பண்றீங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க, ஒழுங்கா விளக்கம் கொடுங்கன்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1 2 பேரை தொட்டாலே அந்த விஷயம் எவ்வளவு பெருசா வெடிக்குது பாத்தீங்களா?